பாத்ரூமுக்கு கக்கூசுக்கு கதவு போடுறதுக்கும் செவர் வைக்கிறதுக்கும் காசு இல்லை. உங்கள் அப்பாவுக்கு தெரு முழுக்க இப்போ செலவு வைக்கிறதுக்கு காசு இருக்கா? அதை தாண்டி எல்லா இடத்துலையுமே பள்ளி நாப்கின் சானிடரிஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆல்ரெடி இது இருக்குன்றது நான் சொல்றேன். இருக்குன்றது யாருக்கும் கிடைக்கலன்னு சொல்றேன். கிடைக்கல, கொடுக்கட்டும்னு சொல்றேன். நிச்சயமா நேர்ல கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு தான். நீங்க சொல்லிட்டு தரலன்றதுதான். இப்போ நான் வந்து ஒருத்தர் ஒரு நடிகரோட 75 ஆண்டுகளா நீங்க வளரவே வைக்கல மக்களை. அதனாலதான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்த நீங்க நான் திருப்பி என்ன கேட்கிறேன், நான் பழங்குடியினர் மக்களுடைய 7000 கோடி எடுத்து நீங்க எது கொடுத்தீங்க? இப்போ தம்பி அஜித் குமாரை அடிச்சிங்க, கொன்னுட்டீங்க. வழக்கை எப்படி முடிச்சு வைக்கிறீங்க? முன்னாள் அமைச்சர் ராசா பைத்தியக்காரனுக்கு தான் இது சாத்தியம். நீ உங்களை பைத்தியம் தான் சொல்லணும். நீங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் பயணம் பண்ண எல்லாத்த பற்றியும் பேசுகிறீங்க. ஆனால் அங்கே ஒருத்தி பஸ்ஸோட கம்பியை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் ஓடினால இன்னைக்கு எக்ஸாம் எப்படியா நம்ம எழுதிடணும்னு. மகளிர் தினத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு சம்பந்தமான பல திட்டங்களை விஜய் அவர்கள் சொன்னார். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு பெயர் மாற்றி இவங்க கொடுக்குறாங்கப்பா அப்படின்ற விமர்சனமும் வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் குறிப்பிட்ட சொல்லணும்னா அந்த தங்கம் கொடுப்பது, ஒரு பவுன் தங்கம் கொடுத்தது, தாலிக்கு தங்கம்னு ஒரு திட்டம் இருந்தது. அது இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை. புரியுதுங்களா? நிறுத்தி வைக்கிறதுக்கு நாங்கள் வந்து திருப்பியும் அடுத்த பீரியடுக்கு வந்து நாங்கள் பண்ணுவோன்றதுக்கு அதிமுகவுக்கு ஒன்றும் பட்டா போட்டு கொடுத்துடல இந்த ஆட்சி முறை. இது ஜனநாயகத்தினுடைய ஒரு ஒழுங்குமுறை. ஜனநாயகத்தில் யாரை வேணால் தேர்ந்தெடுக்கலாம். புரியுதுங்களா? எப்போ திமுக ஆட்சி செய்யுது, இந்த ஆட்சியில் அது இல்லை. என்ன இருப்பதற்கும் நிறுத்தி வச்சு கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருந்தது. மாணவர்களுக்கு மடிக்கணினி அந்த அம்மா இருக்கும்போது கொடுத்தாங்க. 45 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ பலகட்ட போராட்டம் நம்ம போன்றவங்க, உங்களை போன்ற ஊடகங்கள், என்னை போன்ற சமூக ஆர்வலர் பலகட்ட இடத்துல கேள்வி எழுப்பினதற்கு பிறகு அது வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்புக்கு போகக்கூடிய மாணவர்கள் கையில் கிடைக்க வேண்டிய லேப்டாப் வந்து கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய பையனுக்கு கிடைச்சது 15 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ கடந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்துகிறாங்கன்னா அந்த 45 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும். ஏன் கொடுக்கப்படலைன்ற ஒரு கேள்வி இருக்குது. தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தியாச்சு. அது எடப்பாடியார் பீரியட்லேயே நிறுத்திட்டாங்க. புரியுதுங்களா? திமுக பீரியடில் சுத்தமாக முடிச்சிட்டாங்க. அது பண்ணலை. இப்போ அவர் எடுத்துகிட்டு வர்றாரு, நான் கொடுப்பேன் அப்படின்றதில்ல. அவர் கொண்டு வர திட்டத்துக்கு அவர் பேரை வைக்கிறாரு. இருக்கக்கூடிய மொத்தத்துக்கும் பாத்ரூமுக்கு கக்கூசுக்கு கதவு போடுறதுக்கும் செவர் வைக்கிறதுக்கும் காசு இல்லை. உங்கள் அப்பாவுக்கு தெரு முழுக்க இப்போ செலவு வைக்கிறதுக்கு காசு இருக்கா? உங்கள் அப்பாவுக்கு எழுதாத பேனா வைக்கிறதுக்கு 60 கோடி பணம் இருக்கா? ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு 90 கோடி கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. ஆனால் உங்களுக்கு 3 மாதத்தில் யாராவது ஸ்டே ஆர்டர் வாங்கிட போகிறான்னு 7000 கோடியை உடனே ஒரே ராத்திரியில் கொண்டு போய் 5000 மக்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இருக்கா? இப்படி நீங்கள் மடைமாற்றும் வேலையை நீங்கள் பண்ணுவீங்க. தாவேக்கா ஒருபோதும் பண்ணாது. எனக்கு டவுட் தான். இப்போ நீங்க பேசும்போதும் சரி, கட்சி சார்ந்து பேசும்போதும் சரி, இங்க மக்களுக்கு வந்து மீனை சமைச்சு கொடுக்க வேண்டாம், இங்க மீன் பிடிக்க கத்து கொடுத்தா போதும் அப்படின்னு மார்க்ஸோட கோட் தான் நம்ம தாவேக்கா நிர்வாகிகள் எல்லாரும் நான் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் அந்த கொடுக்கக்கூடிய அறிக்கையில இங்க மீன் பிடிக்க கத்து கொடுத்தாரா, நான் மீனை சமைச்சு கொடுக்குற இடத்துல இருக்காரா? நிச்சயமா மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க தான் அவர் செய்கிறாரு. நீங்கள் எந்த இடத்துல கற்றுக் கொடுத்தாங்க சொல்லணும்ல. நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு வலையை வீசணும். புரியுதுங்களா? வலையை வாங்கிட்ட உடனே மணலில் வீசிட முடியாது, கடலில் போய் தான் வீசணும். அதுக்கு நீங்கள் படகுல பயணம் செய்யணும், போகணும். புரியுதுங்களா? அதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முறையை மாற்றணும். சொல்லிடுறேன், நான் இப்போ பேசிடுறேன். ரதிக்கு அவசரம் வேணாம், எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன். அதை எல்லாத்தையுமே பதில் சொல்லிடுறேன்ற. நீங்கள் இன்றைக்கி 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா ஒரு அம்மா ஒரு பேக்கெட் பால் வாங்குறாங்கன்னா இன்றைக்கி 600 ரூபா மாதம் சரியாக போயிடும். புரியுதுங்களா? அப்போது 600 ரூபா இல்லை 900 ரூபா சரியாக போயிடும். நிச்சயமா ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களையாவது நீங்கள் வாங்கிப்பதற்கு உங்களுக்கு பணம் தேவைன்றத அவர் குறிப்பிட்டு தான் அதை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போது ஒருத்தருடைய ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வீடு இருக்கணும், கல்வி இருக்கணும், படிப்பு இருக்கணும், ஒருத்தருக்கு வேலை ஒரு வேலை அரசு வேலை இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து தனியார் நிறுவனத்தில் உரிய ஒரு அங்கீகாரமான ஒரு வேலை கொடுக்கணும், உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்கணும், கார் இருப்பது லட்சியம், பைக்கு நிச்சயம்னு சொல்லி தராரு. இப்போ இதெல்லாம் வந்து நான் கொடுத்துருவேன்னு சொல்லலை, உங்களை மேம்படுத்துறேன்னு தான் சொல்றாரு. மீன் பிடிக்க கத்து தர போறேன் அப்படின்றதான் சொல்றாரு. இருக்கக்கூடிய அரசு சொல்லிடுறேன், நான் இன்னும் முடிக்கல. அப்போ மீன் பிடிக்கிறதுக்கு கத்து தான் தரப்போறாரு அண்ணன். அப்போ அதுல இருக்கக்கூடிய நடைமுறையில போகக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுறாரு. புரியுதுங்களா? அதுக்கு பிறக்கக்கூடிய அரசு சுகாதாரத்துறைய
ஊக்குவிக்கணும். அரசு மருத்துவமனைக்கு எல்லாருமே வரணும். அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக்கணும். அப்போ அங்கே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் போடுவேன்னு சொல்கிறாரு. அதை தாண்டி எல்லா இடத்துலையுமே பள்ளி நாப்கின் சானிட்டரிஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பெண்ணுடைய வேதனையை புரிஞ்ச ஒரு அண்ணனால தான் அதை பண்ண முடியும், பண்றாரு. சரி, இப்ப விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஸ்கூல்லயும் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு தான். நீங்க சொல்லிட்டு தரலன்றதுதான். இப்போ நான் வந்து ஒரு நடிகரோட இருந்தேன், ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு அண்ணன் லாரன்ஸ் அவர்களோட இருந்தேன். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எல்லாம் பண்ண என்ன வேணும் பண்ணணும். இப்போ வந்து அண்ணன் விஜய் அவர்கள் கையால மகளிர் தினத்துல கிரேஸ் பானு திருநங்கை விருது. அப்போ வந்து கிரேஸ் பானு கிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்றா, ஆனா சானிட்டரி நாப்கின் வைக்கணும், அந்த மிஷினை பேர்ன் பண்ணக்கூடிய எல்லாருமே அப்படியே போட்டுடுறாங்க, அதை பேர்ன் பண்ணக்கூடிய மிஷின் வந்து அதை நம்ம வைக்கணும்னா அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் ஃபண்டு ஒதுக்குறாரு. அப்போ அதில் 10 ஸ்கூலுக்கு ஒரு மிஷின் 1 லட்சம் ரூபாய்னு 10 ஸ்கூலுக்கு வாங்கி தர்றாரு. அது வந்து அவர் ஒரு NGO மாதிரி அவர் ஒரு ட்ரஸ்ட் மூலியமா அவர் செய்கிறார். ஆனால் சானிட்டரி நாப்கின்றது எல்லா பள்ளிகள்லையும் கிடைக்கிறதா அப்படின்றது தான் என் தங்கச்சிங்களுக்கு கிடைக்கணும்ன்றதா என்னுடைய ஆசையும். ஆல்ரெடி இது இருக்குன்றத நான் சொல்றேன். இருக்குன்றது யாருக்கும் கிடைக்கலன்னு சொல்றேன். கிடைக்கல, கொடுக்கட்டும்னு சொல்றேன். நிச்சயமா அது நிச்சயமா கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் இதை கொண்டு வராருன்றது. அப்போ மகளிர் மேல இவ்வளவு அக்கறைகளை கொண்டு வர்றாரு. அதே மாதிரி நீங்க விடியல் பயணம்னு வச்சிருக்கீங்க. விடியல் பயணம் எதுல விடியக்கூடிய பயணம்னா தான் இங்க இருக்குது. அப்போ இந்த பிங்க் நிறத்தில் வரக்கூடிய லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ஸில் மட்டும்தான் இது விடியல் பயணம் சாத்தியம். அப்போ இங்கே சமூக நீதியாக இல்லை அந்த பயணம். நீங்கள் வந்து ஒரு பஸ்ஸில் போகலாம், காசு உள்ளவங்க ஒரு பஸ்ஸில் போகலாம். அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இதுலேயும் நான் சமூக நீதி தான், நீ எந்த பஸ்ஸில் வேணுமோ நீ ஏறி போகலான்னு சொல்கிறேன். அதுக்குன்னு ஒரு பஸ்ஸை தயார் பண்ணி பெயிண்ட் அடிச்சு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வீலு கலந்து ஓடக்கூடிய பஸ்ஸில் நான் கொடுக்கல. உனக்கு இங்கே ஓடக்கூடிய பஸ்ஸில் எதெல்லாம் போகணும் வந்துட்டாருன்னா இதெல்லாம் சரியா இருக்குமான்ற கேள்விகளை எழுப்ப வேண்டிய இடத்துல தானே இருக்கும். ஏன்னா வந்ததுமே எல்லாத்தையும் கழட்டி போட்டுருவாரா? மாற்றம் செய்ய முடியும். எல்லா பஸ் டயர்லாம் கழட்டி போட்டுருவாரா? எல்லாத்தையும் மாட்டிடுவீங்களா? இல்ல, பஸ் டயர்லாம் கழட்டி போட்டுருவாரா? கவர்மெண்ட் பஸ்ஸஸ் தான் நீங்க ஒரு மறுபடியும் ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும். எது சாத்தியப்படுத்தப்படும்? நீங்க சொல்ற மாதிரி மாநகர போக்குவரத்து எங்க போனாலும் ஃப்ரீயா போறோம். பொது போக்குவரத்துல எல்லாத்துலயுமே இலவசமா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமா, வேற என்ன வேணும்? ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான் அந்த மெருகேத்தி தென் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 2500 ரூபாய் கொடுக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா வேலைகளை தான் விஜய் அவர்கள் பண்றாரு. நான் திருப்பி நான் என்ன கேக்குறேன், அவர் இன்னைக்கு தாங்க வராங்க, அவர் இன்னைக்கு தான் வராரு. இல்ல, நான் சொல்லிடுறேன் ரதி, அததான் சொல்றேன் ரதி. நான் என்ன கேக்குறேன்னா புரிஞ்சுக்கங்க, 75 ஆண்டுகளா நீங்க வளரவே வைக்கல மக்களை. அதனாலதான் இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்த உடனே இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளும் அரசு பள்ளியில் நான் படிச்சிருக்கேன், அரசு கல்லூரியில் நான் படித்தவன், இந்த ஸ்கீம்ஸ் கீழே நான் வந்து இது கீழே பயன்பட்டிருக்கேன்னு பேசக்கூடிய எல்லாருமே 75 வருட ஆட்சி காலத்துல தான் இருந்து வந்தவங்க தான். இந்த ஆட்சியின் கீழே நான் என்ன கேக்குறேன்னா, அதிமுக யாரும் படிக்கல, அதிமுக ஆட்சி காலத்துல யாரும் படிக்கல, ராஜாஜி ஆட்சி காலத்துல யாரும் படிக்கல, அண்ணாதுரை ஆட்சி காலத்துல யாரும் படிக்கல. 2 ஆட்சிகள் தான் சொல்றேன். அதைத்தான் நான் திருப்பி சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நீங்க எல்லா ஆட்சி காலத்திலயும் நீங்க படிக்க வச்சுட்டீங்கன்னா வருஷத்துக்கு 15 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன், நீங்க கொடுத்துட்டீங்களா? சாம்சங் தொழிலாளர்களுக்கு தன்னுடைய உரிமைக்காக ஒரு தொழிற்சங்கமே நடத்துறதுக்கு முடியல, ஆரம்பிக்கிறதுக்கு முடியல, அடிச்சு அனுப்புறீங்க. நான் முதல்வன் திட்டத்தில் கீழே எத்தனையோ மாணவர்கள் இங்க பயன்படுறாங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க, நான் திருப்பி என்ன கேட்கிறேன், பழங்குடியினர் மக்கள் இங்க பயன்படுறாங்க. நான் பழங்குடியினர் மக்களுடைய 7000 கோடி எடுத்து நீங்க எது கொடுத்தீங்க? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காகவும் கல்விக்காகவும் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காகவும் தான் SC ST பழங்குடிய மக்களுடைய தொகையை 7000 கோடி நீங்க இன்னைக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்களே. மகளிர் உரிமை தொகை தான். நான் என்னென்ன கடந்த 75 ஆண்டுகள், அவரு இன்னைக்கு தான் வராரு ஆட்சிக்கு, 75 ஆண்டுகளா நீங்க மாறி மாறி ஆட்சி அமைச்சுக்கிட்டு வரல, வாக்குறுதிகள் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். நல்லா புரிஞ்சுக்க, நானும் அதுதான் சொல்ல வரேன், இனிமே தான் வரப்போறாருன்னு சொல்றேன். என்ன, நீங்க மாறி மாறி ஆட்சிக்கு வந்துட்டு அடுத்த முறை தான் அவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் போட்டியிட போறாரு, வரப்போறாரு. புரியுதுங்களா? நீங்க 75 ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி அமைச்சிட்டு இன்னும் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய நிலையை ஏன் வச்சிருக்கீங்க? மாதந்தோறும் மின்கட்டண அளவு கொண்டு வந்துருவேன், நீங்க ஏன் இது வரைக்கும் சாத்தியமே இல்லை? அப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் இந்த மாதம் 1000 ரூபாய் வாங்கக்கூடிய இல்ல 2500 ரூபாய் கொடுத்த இடத்துல மக்களை நீங்களும் தானே வச்சிருக்க போறீங்க. நாங்க திருப்பியும் சொல்றேன், அவர் இப்பதாங்க வராரு, வளர்ச்சியின் பாதையில கொண்டு போறாரு. இப்பதான் சொன்னேன், கடலுக்கு போய் தான் வலைய வீசணும், கரையில உட்காந்துக்கிட்டே வலைய வீசிட்டே மீன் பிடிச்சிக்கிறது கத்து கொடுத்துருவதா அர்த்தமா? அப்ப போற வரைக்கும் டிராவல் பண்ணணும்ல, அந்த பயணங்கள் நீண்ட பயணம் தானே. திமுக அரசும் அதிமுக அரசும் நாங்களும் மக்களுக்கு வந்து மீன் பிடிக்கிற கத்து கொடுக்கறதுக்கான முன்னேற்பாடுகளை பண்ணி எத்தனை வருஷமா? 75 வருஷமா? அதை நான் நம்புனாதான் சோறு. அப்படியா?
அப்போ ஏன் மாதம் மக்களை தான் நீங்கள் உங்களுடைய பிரதானம்னா அந்த நான் முதல்வன் திட்டத்தில் இவ்வளோ மாணவர்கள் படித்தாங்க சரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க, நீட் தேர்வை கொண்டு வந்துடுவேன் நீங்கள், அது உங்களுக்கு நல்லா அதான் நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. அதை உங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா பைத்தியக்காரனுக்கு தான் இது சாத்தியம், நீ உங்களை பைத்தியம் தான் சொல்லணும், அந்த திட்டத்தை கொண்டு வர முடியாதுன்னு அதுக்கு முன்னாடி ஓப்பனாக மேடையில் மாணவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு. ஆனால் திருப்பியும் உதயநிதி வந்து நாங்கள் வந்து நீட் தேர்வை ரத்து பண்ணுவோன்ற ஒரு போலியான ஒரு வாக்குறுதியை சட்டமன்ற தேர்தலில் கொடுத்து தான் ஆட்சி அமைக்கிறீங்க. மாதந்தோறும் மின் கட்டண அளவு கொண்டு வருவேன் நீங்கள், நம்ம சொத்து வரி உயராது நீங்கள், கழிவுநீர் வரி உயராது நீங்கள், குடிநீர் வரி உயராது நீங்கள், எல்லாத்தையுமே உயர்த்திட்டீங்க. நான் இப்போ 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா 9 ரூபா 10 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த பஸ் கட்டணம் இன்னைக்கு 29 ரூபாய் ஆயிடுச்சு. 29 ரூபாய் ஆக்கிட்டு மகளிருக்கு இலவச பயணம் விடியல் பயணம்னு சொல்றீங்க. இதுக்கு எப்படி பேர் வச்சுக்கிறீங்க? என்னுடைய டிக்கெட்டு மும்மடங்கு விலையேற்றிட்டீங்க, 29 ரூபாய் ஆக்கிட்டீங்க. 9 ரூபாய் இருந்த டிக்கெட்டு 29 ரூபாய் ஆயிடுச்சு. ஆனால் மகளிருக்கு அதே 9 ரூபாயில் விட்டு இருந்தால் அவங்க போயிருப்பாங்க. என்கிட்ட 3 மடங்கு காசை வாங்கிறீங்க, இன்னைக்கு மகளிருக்கு இலவசமாக கொடுக்குறீங்க. அவங்களும் எல்லா பஸ்லையும் ஏற்றுறதில்ல, குறிப்பிட்ட பஸ்ஸில் தான் ஏற்றுறீங்க. அந்த பஸ்லையும் சரியாக பராமரிக்கப்படாத பழசாக இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் தான் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. என் தங்கச்சி நீங்கள் நான் முதல்வன் திட்டத்தில் பயணம் பண்ண எல்லாத்த பற்றியும் பேசுகிறீங்க. ஆனால் அங்கே ஒருத்தி பஸ்ஸோட கம்பியை பிடிச்சிட்டு கடைசி வரைக்கும் ஓடினால இன்னைக்கு எக்ஸாம் எப்படியா நான் போய் எழுதிடணும்னு, அது எல்லாருடைய நெஞ்சையும் புண்படுத்திச்சுல, அந்த தங்கச்சிக்காக பேசுகிறேன். ஒவ்வொருத்தருக்காகவும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தங்கைக்கு அரசுல படிக்கிறதுக்கான உதவிகளையும் இங்க உள்ள மினிஸ்டர்ஸ் பண்ணாங்க சார். எப்போ அந்த காணொலி எல்லாம் ஆனதுக்கு அப்புறம், எல்லாம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம், இனிமே இதை யாரும் இவங்க பேசிடக்கூடாதுன்றதுக்காக தானே பண்ணினீங்க. இப்போ தம்பி அஜித்குமாரை அடிச்சிங்க, கொன்னுட்டீங்க. வழக்கை எப்படி முடிச்சு வைக்கிறீங்க? நகை கிடைக்கிற சம்பந்தப்பட்ட பார்ட்டி வந்து ஒத்துக்கிட்ட கேட்டதுக்காக வழக்கை முடிச்சு வைக்கிறோம். இதான் வழக்கு. நகை கிடைக்கலன்னா அந்த அம்மா தொலைச்சுதா இல்லையா, உண்மையை அதை சொல்லணும். அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டியே இது வரைக்கும் விசாரணைன்ற பேரில் அடிக்கலை உதைக்கலை, அடிச்சிருக்கணும்ல. அப்போ அடிச்சிருந்து கேட்டிருந்தா நகை போனது உண்மையாக போய் அதை சொல்லுங்க பதில். தாவேக்கா தான் அஜித்குமார் வீட்டுக்கு போச்சு, முதலமைச்சர் போகலை. சரிங்களா? தமிழக மக்களுக்கு என்ன பண்ணணுன்றது தலைவர் தளபதி அவர்களுக்கு எல்லாமே தெரியும். புரியுதுங்களா? அந்த மாற்றத்திற்கான ஒரு வழியை நீங்கள் சொன்னீங்கல்ல, மீனை பிடிக்க தான் கற்றுத்தரணும்னு. கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு கேப்டனாக இருக்கணும், கிங் மேக்கரை உருவாக்கணும். கிங்கை உருவாக்கக்கூடிய கிங் மேக்கராக இருக்கணும். அப்போ அவர் அதுக்கானவராக இருக்கிறாரு. அதனால தான் அதற்கான காலமும் சூழலும் வரும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலையுமே உங்களை போன்ற ஆடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டுல இந்த சமூக நீதி கொள்கையை பேசிக்கிட்டு திமுக மாநாடு நடத்திக்கிட்டு அரைகுறை ஆடைகளோட இருக்கக்கூடிய சகோதரிகளை குத்தாட்டம் போட வச்சுக்கிட்டு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு கேட்கக்கூடிய இடத்துல இல்லை. ஓகே சார், இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்து பல விஷயங்களை பேசியிருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்து பேசணும். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள்.